லேப்டாப் பேக்ஸ், மென் டிஷர்ட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் 70% ஆஃபரில் இருக்குது. கீழே இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பாலியல் தொல்லைகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் சில நாட்களாக எல்லா நடிகைகளும் அதை பற்றி தெளிவாக பேச வந்துட்டாங்க வெளியில். அந்த வகையில் காதலர் தினம், உன்னாலே உன்னாலே, ஜெயம் கொண்டான், அரிமா நம்பி உள்ளிட்ட படங்களில் நடித்த லேகா வாஷிங்டன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் திரைப்பட இயக்குனர் ஒருவர் தன்னை படுக்கைக்கு அழைத்ததாக கூறியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ள லேகா வாஷிங்டன், சென்னை பெண்ணான லேகா கடந்த சில ஆண்டுகளாக எந்த படங்களிலும் நடிக்கவில்லை. நான் ஒரு நடிகை, கலைஞர் மற்றும் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். என் நண்பர்களும் குடும்பத்தாரும் ஆதரவாக இருப்பதால் என்னால் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடிகிறது. ஒரு நடிகையாக பல பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் எது நல்லதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருகிறேன். அடுத்தவர்கள் நினைப்பதை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. ஒரு நடிகையாக இருப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒரு நடிகையாக நான் பல கருமங்களை பார்க்க வேண்டியிருந்தது. ஒரு சம்பவத்தையும் நான் எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். தமிழ் திரைப்பட இயக்குனர் ஒருவர் காரில் என்னை அழைத்துச் சென்றார். உன்னை என் படத்தில் நடிக்க வைக்கிறேன், பதிலுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அந்த இயக்குனர் கூறியது புரியாதது போன்று நடித்தேன். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார், உங்களுடன் படுக்கையை பகிர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை மட்டும் நினைக்க வேண்டாம் என்று பளிச்சென்று சொல்லிவிட்டேன். படுக்கைக்கு வரமாட்டேன் என்று நான் கூறியது அந்த இயக்குனருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் என்னை சமரசம் செய்ய பார்த்தார். நான் முடியாது என்று பிடிவாதமாக இருந்துவிட்டேன். அந்த இயக்குனர் தனது பட ஹீரோயினிடம் படப்பிடிப்புக்காக வெளிநாடு சென்ற இடத்தில் அளவுக்கு அதிகமாக வயாகரா எடுத்துக்கொண்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார் என்பது தெரிய வந்தது. அதுதான் கர்மா என்றார் லேகா. அந்த தமிழ் இயக்குனர் சமீபத்தில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இயக்குனர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.